திருகோணமலை மாவட்டத்தின் சேருவில மற்றும் மூதூர் பிரதேச செயலக பிரிவுகளில் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கான இழப்பீடு வழங்கும் நிகழ்வு இன்று காலை திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமாகிய அருண் ஹேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்றது. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு அரசாங்கம் 558 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதில் மூதூர் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 129 மில்லியன் ரூபாவும் சேருவில பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மூதூர் பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த 209 பயனாளிகளும் சேருவில பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த 70 பயனாளிகளுக்கும் காசோலைகள் இதன்போது வழங்கப்பட்டன. இதன்போது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷனாக் மீமன, மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் குகதாசன் சுகுணதாஸ், மாவட்ட திட்டமிடல் பிரதிபலிப்பாளர் ரியா, கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர், கால்நடை வைத்தியர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.